பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களிடம் இருக்கிறது ஆகையால் கொடுக்கிறீர்கள். ஆதார வசனம் கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரின் அருமை மக்களே, கிறிஸ்துவ வட்டாரங்களில் புழக்கத்தில் உள்ள வார்த்தைகள் அன்பு, பரிசுத்தம், தெய்வ பயம், இரக்கம், தயவு, பயபக்தி, ஒழுக்கம், பாவம், ஆக்கினை தீர்ப்பு, நித்திய ஜீவன், கீழ்ப்படிதல், மன்னிப்பு, சமாதானம், இன்னும் பதங்கள் உண்டு. நமக்கே உண்டான பதங்கள். இவைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து தேவ ஆவியானவர் துணை கொண்டு விளக்கினால் மேற்கண்ட பதங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை. இந்த பதங்கள் சிலருக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. இயேசுவின் உறவில் ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒருவேளை பயம் வரலாம். ஆனால் வளர்ந்த விசுவாசிக்கு இவைகள் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். பயத்தை கொடுத்தால் அவர்கள் வளர வேண்டிய பிரகாரம் இன்னும் வளரவில்லை என்பதுதான் பொருள். வளர்ச்சி என்பதில் வெளிப்படுத்துதல், தாங்கி கொள்ளுதல், உந்தி வெளியே வருதல், மேற்கொண்டு வருதல், எளிதாக விட்டு விடுதல் என்கிற விளக்கம் பொருள்களும் உண்டு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை படித்தால், அன்பு ஒருவரிடத்தில் இருந்தால் அந்த மனிதனுடைய தன்மை, சுபாவம், ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் என்பதை பவுல் அற்புதமாக வடித்திருக்கிறார். ஒரு கிறிஸ்துவனுக்கு எந்த உணர்வும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் மக்கள் பார்க்கிறார்கள். நாமும் சில வேளையில் அப்படித்தான் நினைக்கிறோம். அதனால் தான் பயம் வருகிறது. அப்படி அல்ல. எல்லா மனிதர்களைப் போல கிறிஸ்துவனுக்கு எல்லா உணர்வுகளும் உண்டு. இல்லை என்றால் அவன் கோமாவில் தான் இருக்கிறான் என்பதாகும். கிறிஸ்துவர்களாகிய நாம் இவற்றை கையாள தெரிந்தவர்கள். இனி ஒரு நபர் நம் ஆவியோடு இணைந்திருக்கிறார். அவர் நமது பலவீனத்தில் உடனடியாக பலன் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறார். அவர் கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை புத்தம்பது கிருபையினால் சந்திக்கிறார். வெறுங்கையோடு அவர் நம்மை பார்ப்பதில்லை. சவாலுக்கு தக்கவாறு கிருபை பெருகுகிறது. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், உமது கிருபை எவ்வளவோ அருமையானது. சங்கீதம் 36:7 வாசித்து பாருங்கள், அங்கே ஆச்சரிய குறி போட்டிருக்கும். ஆனால் உலகத்தார்களுக்கோ உணர்வு அவர்களை ஆளுகிறது. உதவி செய்ய யாரும் இல்லை. அவர்கள் தங்கள் சொந்த பலனை, சுயத்தை சார்ந்து வாழ வேண்டி இருப்பதால், நம்பிக்கை இல்லாமல் இருப்பதால், சாய்வானம் இல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு பயம் வருகிறது. துக்கத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டு, நாம் மறுபடியும் எழும்புவோம் என்று. மனித அறிவு ஞானம் குறைவுள்ளது. இது பார்ப்பதையும் கேட்பதையும் வைத்து வழி நடத்தும். நமக்கு அப்படி அல்ல. பாராததையும் காணாததையும் அறியாததையும் இவைகள் என்னுடையது என்று விசுவாசித்து வாழ்கிறோம். அதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அதன்படி அப்படியே நடக்கிறது. நம்மை மற்றவர்கள் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தாவிட்டாலும், விசாரிக்காவிட்டாலும், செய்யாவிட்டாலும் நாம் சோர்ந்து போவதில்லை. ஆவியானவர் துணை கொண்டு நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆவியானவர் பரவாயில்லை, நீ மறுபடியும் பேசு, நீயே இந்த முறையும் பொறுத்துக்கொள் என்று சொல்லும் போது நாம் கீழ்ப்படுகிறோம். இது தேவனுக்கு மகிமையும் நமக்கு மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது. உலகத்தாருக்கு பதிலுக்கு பதில் நடக்கவில்லை என்றால் அவர்களுடைய சுயம் பாதிக்கின்றது. ஏனால் அவர்கள் சுயத்தை மையமாக வைத்து வாழ்கிறவர்கள். அவர்கள் இருதயம் சுயத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பற்ற மனப்பான்மை அடைகிறார்கள். இதையே யோசித்து யோசித்து டிப்ரெஷன் போய் பின்பு பிசாசின் வலையில் சரியாக மாட்டிக்கொள்கிறார்கள். இப்படி ஊனமுற்ற நிலையில் இருப்பதை விட கொஞ்சம் நோவினை, வலியை தாங்கிக் கொள்வது நல்லது. என்ன நோவு? எத்தனை முறை பேசிவிட்டேன், எத்தனை முறை விசாரித்தேன், எத்தனை முறை பொறுத்து கொண்டேன், திரும்ப எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இது வலிக்கிறது. பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் பெயர் பரலோகத்தில் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களிடம் தேவன் கொடுத்த சமாதானம் இருக்கிறது. கொடுத்து கொண்டே இருங்கள். திரும்ப எதையும் எதிர்பாராமல் கொடுங்கள். நீங்கள் தான் தேவனுடைய புத்திரர். நம்ம ஏசப்பா பொறுத்து கொண்டாரே, கடைசி வரை நன்மை செய்தாரே. யாருக்கு? நன்றி இல்லாதவர்களுக்கு. திரும்பவும் செய்தார், கடைசி வரை செய்தார். அப்பாதான் நமக்கு மாதிரி. கருணையோடு அவர்கள் விளங்கி கொண்டாலும் சரி, புரியாது போல உதாசீனப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு வாய்ப்பு வரும்போதெல்லாம் அதை பொக்கிஷம் போல பிடித்து கொண்டு உங்கள் அன்பையும் அந்த உறவின் மேன்மையும் காட்டுங்கள். இது ஆரம்பத்தில் சற்று கடினம். போக போக நமக்கு ஆனந்தமாகிவிடும். ஏனெனில் ஒவ்வொரு முறை நாம் பொறுத்து கொள்ளும் போது, திரும்ப அவர்களுக்கு நன்மை செய்யும் போது இயேசு பார்ப்பார், நான் பட்ட பாடு சிலுவை பாடு வீண் போகவில்லை என்று ஆனந்தம் கொள்ளுவார். அவர் ஆனந்தம் கொண்டால் உங்கள் வாழ்வு பரிபூரணம் பெறும். நீங்கள் எப்போது கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் மூலமாகவே தேவன் கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. இதுதான் உச்சக்கட்ட வாழ்வு. இதுதான் உச்சக்கட்ட ஆசீர்வாதம். வாருங்கள் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, சக மனிதரிடத்தில் அன்பு இல்லாமல் உம்மை நேசிப்பேன் என்பது மாயை என்று வேதம் சொல்லுகிறது. சக மனிதர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும்.
நேசிப்பது என்பது என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம் தகப்பனே, நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். பெருமை வரக்கூடாது, உதாசீன யாரையும் படுத்தக்கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தாலும் செய்யக்கூடாது. எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. நாங்கள் மற்றவர்களை நேசிக்கும்படி அன்பு கூறுவர்களாக எங்களை மாற்றும் ஐயா, மாற்றும். நாங்களாகவே இதை செய்ய முடியாது. செய்தால் அது மாய்மாலமாகிவிடும். கர்த்தாவே, எங்களுடைய பேச்சு, சிந்தை, செயல் எல்லாம் உம்மை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உம்முடைய நற்கந்தத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அன்பாகவே இருக்க வேண்டும். நீர் இருந்தது போல நாங்கள் இருக்க வேண்டும். நீர் பரிபூரணமாக இருந்தது போல நாங்களும் பரிபூரணமாக இருக்க ஆசைப்படுகிறோம். இந்த பரிபூரணத்தில் முதன்மையானது அன்பு. அந்த அன்பினால் எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக சுவாமி. இன்று யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்கட்டும், பலன் கிடைக்கட்டும், எவ்விதத்திலும் கிடைக்கட்டும். நீர் கிடைக்க செய்வீராக. அவர் அருகில் நிற்பீராக. இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவீராக. அவர்கள் பலங்கொண்டு எழுப்புவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொன்னீரே கர்த்தாவே. கைதூக்கி விடுவீராக, கரம் நீட்டுவீராக. மகிமை உங்களுக்கே, இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென்.